எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். முதலாளி நான் எல்லாரும் வந்துட்டோம். மண்டே நைட் அப்படின்னாலே வந்து டபுள் ஹெட்டர் முடிஞ்சிருக்கு. அதை முடிச்சுட்டு மண்டே நைட் மேட்ச்சுக்காக வந்திருக்கோம். ஜிடி வந்து ஒரு கன்வின்சிங் வின்னு. யாரோடனா டிசியோட ஹோமில் ஜெயிச்சுட்டு எங்கே போகிறாங்கன்னா கேகேஆர் மீட் பண்ணுறாங்க, ஈடன் கார்டன்ஸ் போகிறாங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி தான் பேச வந்திருக்கோம். இதில் என்ன இனிஷியலாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? டீம் சேஞ்சஸ்லாம் என்ன இருக்கும் ஈடன் கார்டன்ஸு? இல்லை, பெருசாக சேஞ்ச் இருக்காது. ஜிடி ஐ திங்க் தேல் கோ வித் வின்னிங். இது கேகேஆரும் அதே டீம் மட்டும் தான் போவாங்க. பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. பட் நம்ம சொல்கிறோம் குவிண்டன் டிகாக் எடுத்துட்டு ரமனுல்லா குர்பாஸ் இல்லைன்னா சிசோடியா. ஐடியா நமக்குள்ள பேசுற அதான் நம்ம வந்து குவிண்டன் டிகாக் வெல் சிசோடியா கொண்டு வந்துட்டு ரமன்தீப் வெல் பவல் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்கிறோம். பட் அந்த அளவுக்கு அவங்க டிராஸ்டிக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா ஒரு சேஞ்ச் குவிண்டன் டிகாக் பதில் குர்பாஸ் சொன்னால் டேரக்டாக ஸ்வாப் பண்ணா பண்ணுவாங்களே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே டீமோட தான் போவாங்க மோஸ்ட்லி. இவ்வளவு காம்பினேஷன் உடைக்க மாட்டாங்க. பவுலிங்க்கு மொயின் அலி கொண்டு வரலாமா நாட்டியாக்கு பதிலா? ஈடன் கார்டன்ஸ் விக்கெட் இந்த கியூரேட்டர் ஃபேமஸ் ஆயிட்டார் ரொம்ப. ஆமா, ஸோ ஸ்பின்னிங் ட்ராக் போட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி மொயின் அலி கூட கொண்டு வரலாம்ல. அவர் போன தடவை நல்லா தான் போட்டாரு. பட் ஜிடி அவங்க வேணா ஆக்சுவலா சாய் கிஷோர் உட்கார வச்சுட்டு சுந்தர் விளையாடலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்ட் நல்லா போடுறாரா? வாட் ராங் டிட் சாய் கிஷோர் டு டு இல்ல, அவங்க என்னன்னா போன தடவை ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. கேட்டா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அக்சர் பட்டேல் இருந்தாருன்றதுக்காக ஒரு ஓவர் கொடுத்தாங்க. இதுல வந்து லெஃப்ட் ஹேண்டரா தான் கீழே வர போறாங்க எப்படியா இருந்தாலுமே. லைக் லிட்டரலி நரேன், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் அதான் வந்துட்டே இருப்பாங்க. குவிண்டன் டிகாக். ஸோ அந்த மாதிரி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க வாஷிங்டன் சுந்தரே விளையாடிட்டு போகலாம். வாஷிங்டன் சுந்தர் விளையாண்டா ஒன் ஆஃப் இஷாந்த் சர்மா ஆர் அர்ஷத் கான்ல தான் விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இது ஏன்னா சாய் கிஷோர் டிண்ட் டு எனிதிங் ராங். அவர் ஷுட் கண்டினியூ பிளேயிங் தான். கேன் கண்ட்ரிபியூட் வித் பேட் அஸ் வெல். அதுவும் நிறைய பேர் ஓகேனா டிஎன்பிஎல் வாட்ச் பண்ணவங்களும் தெரியும். சுந்தர் வந்து விளையாண்டா மேபி இஷாந்த் சர்மா ஸ்பாட். அவரும் பாவம் ரொம்ப வெயிலில் விளையாண்டு ஒரு தலைவனுக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் வாஷிங்டன் சுந்தர் வந்தால் பெட்டராக இருக்கும். கரெக்ட். டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்து ஒரு டீம் வருது, மிடில் ஆஃப் த டேபிள்ல இருந்து வருது. எக்ஸ் சாம்பியன்ஸ். ஜிடில எது சேஞ்ச் பாக்குறியா வெற்றி? டீம்லயா? ஜிடில இது தவிர இதை தவிர இல்ல, அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்களே. மோஸ்ட்லி அடுத்த 7 மேட்சும் இதே ஒன்று தான். ஒன்லி ஒன்று இஷாந்த் சர்மா இல்லை வாஷிங்டன் சுந்தர். அது டிபெண்டிங், அது மட்டும்தான் மாறி போகும். மற்றபடி ரபாடா வந்தாதான் சேஞ்ச், இல்லை சேஞ்சே கிடையாது. இதே டீம் தான் கடைசி வரைக்கும். ஓகே, ரசூல் சனகா வந்து பெஞ்ச் தானா கடைசி வரைக்கும்? ஆமா, அவரு எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா கிளென் பிலிப்ஸும் ஒன்னும் அவர் ஏற்கனவே இருந்தார்ல, ஜிடில தானே இருந்தார் சனகா மட்டும். ஆமா ஜிடி தான் போன டெல்லி அப்படி காசை செலவழிச்சே ஆனும் எடுத்து வந்தாங்களான்னு தெரியல. ஒருவேளை ரத்தர்ஃபோர்ட் இருந்தது நல்லதுதான். திடீர் நேரம் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா இப்ப வந்து ராஜஸ்தான் வந்து ஹசரங்கா போனப்ப பேட்ஸ்மேன் விளையாடி இருக்கலாம். பட் இல்ல ஸோ இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ காசை வச்சு என்ன பண்ண போறாங்க? அதுலயும் ஜிடி வந்து சிஎஸ்கே 2.0 கிட்டத்தட்ட அவங்க அதே மாதிரி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்ஸ், சாலிட் ஓப்பனர்ஸ், ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ஹிட் பண்ணி ஸ்கோர் போடுறது, அதே மாதிரி அவங்கள்ட்ட இருந்த பிளேயரே திரும்பி எடுக்கிறது, அந்த அந்த ஒரு லைன் ஆஃப் திங்கிங், அந்த ஸ்கூல் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து. அது நேரா ஸ்கூல். அது வந்து சிஎஸ்கேல இருந்து வந்தனால அந்த இதுதான் கண்டினியூ ஆகுது. அந்த மேத்யூ வேடெல்லாம் வந்து அவங்க அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ அப்படியே அங்கே ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபாக வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து அவங்க தட் ஹஸ் பீன் தேர் ட்ரெயின் ஆஃப் தாட். அதை அவங்க அப்படியே கன்யூ. சனக்கா இங்கே தான் இருந்தாரா, சரி இங்கேயே பிடிச்சி போடுங்க அப்படின்னு தான் அவங்க கன்யூ பண்ணிட்டு இருக்காங்க. பாலிசிக்கு ஏற்ற பசங்க அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, சரி, என்ன மேட்சப்ஸ் ஃபீல் பண்றீங்க? மேட்சப்ஸ் நம்மளும் ஒரு தடவையும் சொல்றோம் 3 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க அப்படின்னு. அவங்க 3 பேரும் நல்லா விளையாடிடுறாங்க. பட் அதான் இங்க மேட்சப்ஸ் வந்து ஐ திங்க் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தியை எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்றது தான். அதுக்கு அதே தான் நானும் சொல்றேன். ஆனா அவங்க 2 பேரையும், வருண் சக்கரவர்த்தியை குறிப்பா ஃப்ரண்ட் லோட் பண்ணணும் அகெயின்ஸ்ட் ஆல் தீஸ் கைஸ். சாய் சுதர்ஷன் அண்ட் இவங்கெல்லாம், பட்லர், எல்லாருக்குமே வந்து ஃப்ரண்ட் லோட் பண்ணும். வருண் சக்கரவர்த்தி வந்து இந்த T20 சீரீஸ்ல எப்படி போட்டாருன்னு தெரியும். இங்கிலாண்டோட பட்லர்லாம் ஆடும்போது தான் இது பண்ணாரு. ஸோ நிறையவே ஃப்ரண்ட் லோட் பண்ணிடணும். இந்த 3 பேர் ஆடும்போதே he should bowl his 4 overs and see if he can get 1 or even 2 wickets இந்த 3 பேர்ல. அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். கரெக்ட். இந்த சைட்ல உங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும்
அது தெரியல, யார் பவுலிங் போட்டாலும் அவங்க அன்னைக்கு முடிவு பண்றதுதான். ஸோ டிஎஸ்பி போனா நல்லா போடல, இந்த தடவை நல்லா போட எதிர்பார்க்கறேன். பிரசித் கிருஷ்ணா ஃபிட்டா இருந்தாலும் ஐல் கண்டினியூ. ஸோ இட் பி டெஸ்ட் ஃபார் தீஸ் ஓப்பனர்ஸ், கேகேஆர் ஓப்பனர்ஸ்க்கு டாப் ஆர்டருக்கு ஒரு டெஸ்டா தான் இருக்கும். அர்ஷத் கான் போட்டாருன்னா அதான் அர்ஷத் கான் வந்து ஒரு லிட்டில் தாக்கூர் தான் அவரு. இந்த தேஷ்பாண்டே தாக்கூர் கேட்டகரி தான் அவரு. பேட் பால்ஸ்லயே விக்கெட் எடுப்பாரு அர்ஷத் கான். அந்த மாதிரி தான் அவர் எடுத்திருக்காரு. என்னடா போன மேட்ச்ல கூட ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுத்தாரு. அதான் சொல்றேன், ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் போன மேட்ச். அதுக்கு முன்னாடி மேட்ச் ஜெய்ஸ்வால் வந்து ஷார்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அடிச்சு. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து கோலி வந்து ஒரு ரேங்க் ஷார்ட் பால், அது கோலி நினைச்சா எங்க வேணா அடிச்சிருக்கலாம், அது நேரா கை கடிச்சாரு. அந்த மாதிரி இந்த 3 பேர் தான் பேட் பால்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறதுல கிங். ஷார்துல் தாக்கூர், தேஷ்பாண்டே அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காரு இந்த அர்ஷத் கான். ஸோ அந்த என்னடா கில்லர், ஆமா இந்த மாதிரி லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆர்டன் அப்படி. அதனால அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல சேர்ந்துட்டார் ரஷத் கான். ஸோ அதனால விக்கெட்டிங் அபிலிட்டிஸ் அவருக்கு நிறையவே இருக்கு. ஓகே சொல்லுங்க, வேற என்ன மேட்ச் அப் இருக்கும்? சுனில் நரைன் அவருடைய ஃபார்ச்சூன் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த மிட் சீசன் ரிவ்யூலயே. இந்த 2-3 பேர் வந்து நிறைய புல் அப் பண்ணோம், அபவ் தேர் வெயிட் பஞ்ச் பண்ணோம். ஒரு அந்த பர்பிள் கேப்லிஸ்ட், ஆரஞ்சு கேப்லிஸ்ட் வர அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ வெங்கடேஷ் ஐயர் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வரல இன்னும். கியூடி கேட்டிருந்தா அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரல. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஈவன் நரைன் அவர் வந்து இப்போ ஃபேண்டசி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நரைன் பாயிண்ட் கொடுப்பாரு. பட் கேம் வின் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் மேட்ச் டிஃபைனிங் இன்னிங்ஸ் அவர் ஆடுவாரான்னா இது வரைக்கும் அவர் பண்ணல. மேட்ச் டிஃபைனிங் ஸ்பெல் போட்டாரா அப்படின்னாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. ரசலும் அதே தான். ஸோ இந்த 4 இண்டிவிஜுவல்ஸ் நான் சொன்னது, குவிண்டன் டிகாக், வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரைன், ஆண்ட்ரே ரசல், இவங்க 4 பேரும் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து நீ மட்டும் சொல்லிச்சு அந்த நம்ம மிட் சீசன் ரிவ்யூ, இப்போ இஷான் கிஷன் ஒரு செஞ்சுரி போட்டார்னா அந்த டீம் ஜெயிச்சிச்சு, அபிஷேக் சர்மா ஒரு செஞ்சுரி போட்டார் அந்த டீம் ஜெயிச்சிச்சு. அட்லீஸ்ட் டீமா விளையாடாட்டி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்னால 2 விக்டரி கிடைக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த 4 இண்டிவிஜுவல்ஸும் வின் பண்ணாங்கனாலே அவங்க வந்து ஸ்டாண்ட் அப், அந்த டீமுக்கு வந்து ஒரு 4 வின் கிடைக்கும். அவங்க 4 பேர் நான் சொன்னா 4 பேருமே தேர் கேப்பபிள் ஆஃப் டூயிங். அதை அவங்க பண்ணுனாதான் கேகேஆர் கேன் ஹேவ் அ டர்ன் அரவுண்ட். இல்லாட்டி வி வில் see them spiraling down. நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மிட் சீசன் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஸோ மேபி there'll be a change in tactics. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரி, அப்படியே போங்க. ஃபேண்டசி பிக்ஸா ஆரம்பிங்க, நீங்களே ஆரம்பிங்க. லாக்கோல் இல்லாததுனால நான் இந்த தடவை வந்து அவருக்கு பதிலாக ஆண்ட்ரே ரசல் சொல்றேன், அவரோட ஃபேவரட் பிளேயர். அது தவிர விக்கெட் டேக்கிங் பவுலர் வெங்கடேஷ் ஐயர், சாரி வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் வெங்கடேஷ் ஐயர். சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர், ரசல் சிறப்பு. அப்படியே எடுங்க, அவர் சாய் சுதர்சன் பட்லர் எடுப்பாரு கூசாம. சாய் சுதர்சன், சுப்மன் கில், நரேன். ஓகே, பட்லர் விட்டு வச்சதுக்கு நன்றி. பட்லர், பிரசித் கிருஷ்ணா பர்பிள் கேப் ஹோல்டர் விட முடியாது கண்டிப்பா. ஹர்ஷித் ராணா தாண்டா எடுத்தாங்க உண்மையிலுமே 10 விக்கெட்ரா. ஸோ ஹர்ஷித் ராணா, இது பிரசித் கிருஷ்ணா. ரஷீத் கான் விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, ரஷீத் கான் எடுக்கிறேன், ஒரு ஆப்ஷனா சொல்றேன், அவ்வளவுதான். எடுக்கிறது வந்து இந்த 3 பேர் தான், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, ஜாஸ் பட்லர். ரஷீத் கான் மேபி ஒரு ஆப்ஷனா சொல்றேன் நான், கன்சிடர் பண்ணுங்க. மட்டும் போன தடவை 20 ரன் தான் கம்மி ரூதர்ஃபோர்டுக்கும் கில்லுக்கும். ஸோ ஷெஃபன் ரூதர்ஃபோர்டு கூட ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம் நம்ம வியூவர்ஸ். எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் வேணும்னா ரூதர்ஃபோர்டு எடுங்க. இல்ல ரஷீத் கான் வச்சு திருப்பி ட்ரை பண்ணணும் அப்படின்னா திருப்பி ட்ரை பண்ணுங்க. என்ன வெற்றி? நரேன் யாரும் சொல்லல. நரேன் சொன்னமே, நரேன் விட முடியாது. நரேன், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் சொன்னாங்க. அப்போ நான் கடைசியா ரஹானே சொல்றேன், கேப்டன். அதுவும் தான், அவரும் தான். அவரும் எல்லா மேட்சும் 40 அடிக்கணும்னு விளையாடணும், அவருக்கு அந்த ஃப்ரீடமும் இருக்கு. ஏன்னா போன வாட்டிலாம் சிஎஸ்கேல வந்து ரஹானே விளையாண்டப்போ எல்லாரும் திருப்பி மேட்ச், நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஓகே. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மேட்ச்சுக்கு அப்புறமுமே டீமை மாற்றணும் எப்பவுமே எல்லா டீமும் அது பண்றது தான். பட் நம்ம வந்து இன்னும் ரொம்ப நம்ம எஜுகேட்டட் சேப்பா க்ரௌட் இல்லையா, இன்னும் நிறைய இப்போ நம்ம சொல்றோம்ல கேகேஆருக்கு இவங்கள மாற்றணும் அவங்கள மாற்றணுங்கிற மாதிரி சிஎஸ்கேக்கும் நிறைய நம்ம வாய்ஸஸ் கொடுப்போம். அந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்து ரஹானே வந்து ஒரு 20s and 30s அடிப்பாரு. அதுவுமே வந்து நம்ம ரஹானே ட்ராப் பண்ணணும் நிறைய வாய்ஸஸ் வந்தது லாஸ்ட் சீசனை. பட் தென் இப்போ விளையாடுற சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு அது எவ்வளோ இது. இங்கே வந்து அவருக்கு அந்த மாதிரி ஸ்பாட் த்ரெட்டோ அதெல்லாம் இல்லை. எஸ்பெஷலி ஆஃப்டர் இஸ் கேப்டன், அவருக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஐம் ஷுர் ஹி கேன் கோ அண்ட் பிளே. அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக அவருக்கு பிடிச்ச மாதிரி 30-40 இல்லை ஈவன் மேபி மோர் அந்த ஃப்ரீடமோட அவர் விளையாண்டு அவர் அடிக்கலாம். ஸோ லெட்ஸ் see if he goes well. யார் ஜெயிப்பான்னு அப்படியே சொல்லுங்க. ஃபார் சேஞ்ச் கேகேஆர்ன்ற ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ஒரு கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மட்டு நானும் கேகேஆர்.
2 பேருமே கேட்கான்னு சொல்லிட்டீங்க. சரி, அப்ப நான் மாத்தி ஜிடினே சொல்றேன். நல்லா விளையாடிட்டு வர்றாங்க. இந்த மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சிறப்பா ஒரு கால் எடுத்து வைக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த கால் எடுத்து வைக்க போற சிச்சுவேஷன் வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஹோம் கண்டிஷன் நீங்க சொல்றது வேலிட். யூ போத் ஆர் லைக்லி டு பி ரைட். நான் சும்மா சொல்லணும்னு தான் சொல்றேன் ஜிடின்னு. பட் நீங்க 2 பேர் கேட்கான்னு சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த மேட்சுக்கு ஃபேண்டசி பிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த 2 பேர் கேகேஆர், ஒருத்தர் வந்து ஜிடின்னு வி ஹவ் டோல்ட். வி வில் சி ஹவு இட் கோஸ். இதில் வந்து திருப்பி என்னன்னா ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு பிளே. அந்த ஸ்பின்னர்ஸை வந்து எப்படி ஆடுறாங்க, கேகேஆர் ஸ்பின்னர்ஸை ஜிடி எப்படி நெகேட் பண்ணுறாங்க, அந்த 3 ஃபார்முலா அவங்களுடைய அந்த டாப் 3 ஃபார்முலா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து மேக் ஆர் பிரேக் த கேம். அது எல்லா ஜிடி மேட்ச்க்கும் நம்ம சொல்கிறது தான். பட் இங்கே வந்து என்னென்னா கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் எப்படி பெனிட்ரேட்டிவாக இருந்திருக்காங்களோ தே ஹவ் பீன் ஏபிள் டு ரன் த்ரூ சைட்ஸ். அதுதான் வந்து இட் ஹஸ் பீன் டிஃபைனிங் ஃபார் தெம். அந்த மாதிரி அவங்களால இந்த ஜிடியை ரன் த்ரூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு இது. ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஃப்ரஜைல் கேகேஆர் பேட்டிங் ஆர்டர், அவங்க தே ஆர் ஃபேஸிங் பர்பிள் கேப் வின்னர் அண்ட் ஒரு 10 விக்கெட்ஸ்க்கு மேலே எடுத்தால் நல்லா நியூ பாலை ஸ்விங் பண்ணக்கூடிய சிராஜ் தேர் வந்து ஃபேஸ் அப் ஃப்ரண்ட்டு. அந்த ஒரு மேட்சப்பும் எப்படி வருதுன்னு பார்க்கணும். இது தீஸ் 2 திங்ஸ் வில் டிஃபைன் த மேட்ச். அண்ட் லைக் யூ கைஸ் செட், கேகேஆர் வில் கோ இன் அஸ் ஃபேவரட்ஸ் டு வின் திஸ் மேட்ச். இதை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மட்டும் நீ கொஞ்சம் உன்னுடைய க்ளோசிங் கமெண்ட் சொல்லு, அப்புறம் வெற்றி கேன் சைன் ஆஃப். அதான் அது இன்னொன்று பாயிண்ட் வந்து ரொம்ப குயிக் டேர்ன் அரவுண்டு குஜராத் டைட்டன்ஸ்க்கு இப்போதான் விளையாடி இருக்காங்க. அண்ட் ரொம்ப வெயிலில் வந்து ஏற்கனவே இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா எல்லாருமே கிராம்ப் போனாங்க. அது ஒரு மேபி தே மைட் ரெஸ்ட் ஒன் ஆஃப் தம் ஆர் நாட், இல்லை உடனே வந்து அவங்க இன்ஜுரி ப்ரோன் வேற 2 பேரும். அது கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதனால தான் மோர் லீனிங் டுவர்ட்ஸ் கேகேஆர். அது குவிக் டர்ன் அரவுண்ட்னா இப்போ இவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு, அது சனிக்கிழமை அதிகாலையில மேட்ச் முடிச்சுட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச் விளையாண்டாங்களா பஞ்சாப் ஆர்சிபியும், அதுவும் பட் அதுல இவங்க கொஞ்சம் இந்த டே மேட்ச்ல ரொம்ப சஃபர் பண்ணாங்க. அந்த பவுலிங்ல ஆப்வியஸா தெரிஞ்சது இல்ல, அதுதான் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்கும். இதுக்கப்புறம் தான் சீசன் சூடு பிடிக்கும், எந்த பக்கம் எந்த டீம் போகுதுன்னு முடியாகும். ஸோ வில் பி பேக் வித் த ரிவ்யூ ஆஃப் திஸ் மேட்ச். சைனிங் ஆஃப் யுவர் டேஸ்ட் கார்னர்.